மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெறும் மகளிர் மாநாட்டில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அவருக்கு ஆலோசகர்களாக இருக்கிறவர்கள் இதை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதன் மூலமாக மிக பிற்படுத்தப்பட்டவருக்கு 20% கலைஞர் அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள். 108 சமுதாயங்கள் பயன்பெற்றன. இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையை மிஞ்சிய தனையனாக நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கக்கூடாது, ஏன் தயங்குகிறீர்கள்? பக்கத்து மாநிலங்கள், பல மாநிலங்கள் அதை செய்திருக்கிறார்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு ஏன் தயக்கம்? அதனால் அதை செய்து நீங்கள் சரித்திரத்தில் சமூகத்தில் நீங்கள் இந்த சரித்திரத்தில் சமூக சரித்திரத்தில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த 10.5க்காக மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடே அதிர்கின்ற அளவுக்கு அந்த 7 நாள் சாலை மறியல் போன்று அதைவிட பிரம்மாண்டமாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களை அந்த அளவிற்கு நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள். ஏனென்றால் தமிழ்நாடு தாங்காது. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை செய்தால் தமிழ்நாடு தாங்காது. அதனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் உணர்வோம். ஆனாலும் ஒரே ஒரு தீர்மானத்திலே, அரசு தீர்மானத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நாங்கள் நடத்துவோம் என்று நீங்கள் அறிவியுங்கள் என்று தமிழக முதல்வரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வந்திருக்கின்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி, இரண்டை நீங்கள் ஒழிக்க வேண்டும். உங்கள் தெருவிலே அல்லது உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளோ அல்லது வேறு உங்களுடைய உற்றார் உறவினர்களோ மதுவையோ கஞ்சாவையோ தொடாமல் விற்காமல், அந்த பகுதியில் விற்காமல் பார்த்து கொள்ள நீங்கள் எல்லாம் முனைப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதற்காக அந்த தெருவிலே, அந்த பகுதியிலே, அந்த வட்டாரத்திலே நீங்கள் கடுமையான போராட்டம் செய்யுங்கள். என்னை கூப்பிட்டாலும் நான் அந்த போராட்டத்திற்கு வருகிறேன். அது சின்ன சின்ன போராட்டமாக இருந்தாலும் சரி. இந்த கஞ்சா ஒழிய வேண்டும், சாராயம் ஒழிய வேண்டும். இந்த சமூகம், பெண்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த 2 தீமைகளும் ஒழிய வேண்டும். இது செய்வது பெரிய காரியம். தமிழக முதல்வர் அவர்களே, ஒரு 3 மாதம் என்னிடம் ஆட்சியை கொடுங்கள் என்று கேட்க மாட்டேன், அது சாத்தியம் அல்ல. ஆனாலும் ஒரு 10 அதிகாரிகளை என்னிடம் அனுப்புங்கள். நான் சொல்லுகின்ற யோசனையை நான் சொல்ல, அவர்கள் கேட்க, அதை உங்களிடம் சொல்ல நீங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுங்கள். இங்கே இந்த சமூக தீமை நிச்சயமாக உங்களால் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் என்று சொல்லுவதை விட சுலபமாக இப்பொழுது உங்கள் ஆட்சியிலே நீங்கள் செய்யலாம். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 2 தீமைகளை நிச்சயமாக ஒழிப்போம். அந்த வகையில் இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய பெண்கள் எல்லா வகையிலும் இன்றைக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐஏஎஸ்
ஐபிஎஸ் மற்ற துறைகளிலெல்லாம் பெண்கள் தான் இன்றைக்கு முதன்மையாக வருகிறார்கள். பெண்கள் முன்னாலே போகிறார்கள், ஓடுகிறார்கள். ஆண்கள் பின்னாலே தயங்கி நிற்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த 2 தீமைகள் தான். அதனாலே இதை பெற்றோர்கள் ஊக்குவிக்கக்கூடாது. அந்த வகையில் நீங்கள் அரசு ஒத்துழைக்க வேண்டும். பெற்றோர்களும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை உங்கள் கண்காணிக்க வேண்டும். அவர்கள் அதை தொழாமல் கண்காணிக்க வேண்டும். இங்கே என்னுடைய நண்பர், கழுதகை நண்பர், அவருடைய ஒரு பிள்ளை, இதனாலே நான் பேரை சொல்லக்கூடாது, இந்த கையாவுக்கு அடிமைப்பட்டு அவர் எவ்வளவோ செலவு பண்ணார். எப்படியோ எல்லா டாக்டரையும் பார்த்தார். அந்த பிள்ளை இன்று வரை திருத்த முடியவில்லை, கஞ்சாவுக்கு அடிமையாகி. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அந்த வகையில் நீங்கள் இந்த தீமையை உங்கள் தெருவிலே யார் விற்றாலும் அவர்களை நீங்களே பிடித்து போலீஸ்கிட்ட ஒப்படையுங்கள். போலீஸும் அதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெறும் மகளிர் மாநாட்டில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் உரையாற்றிய இந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம்.